ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா-ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆதியாகமம் 22 அதிகாரம் 14 தேவன் நம்மை விசுவாச பாதையில் நடத்தும் போது நாம் நினைத்து பார்க்காத வழிகளில் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். யெகோவா-ஈரே என்ற எபிரேய வார்த்தைக்கு கர்த்தர் பார்த்து கொள்வார் அல்லது கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வார் என்று அர்த்தம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆபிரகாமை போல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு முன்னேறி செல்வதே ஆகும். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சமாதானத்தால் சந்தோஷத்தால் நிரம்பியிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, நீர் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பீர் என்பதை நாங்கள் முழு நிச்சயமாக நம்புகிறோம். உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி பரிசுத்தமாக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.